வணக்கம். அஸ்ட்ரோ மணிஸ் உலகெங்கிலும் உள்ள அனைத்து பிரபஞ்சத்திற்கும் மற்றும் சமுதாயத்திற்கும் ஊடகங்கள், நீதித்துறை அனைவருக்குமான பதிவு. யாரையும் குறிப்பிட்டோ யாரையும் குறை கூறியோ எதனையும் மனதையும் புண்படுத்தவோ நோக்கில் வெளியிடப்பட்ட பதிவு அல்ல. பொறுப்பு துறப்பு. சமீபத்திய நாம் ஊடகங்களில் அந்த நிகழ்வுகளை வைத்து பொதுவான ஒரு மூத்த குடிமக்களாக இந்த பதிவு. கொரோனா காலம் 2000 4 ஆண்டுகள் முடிந்து 5வது ஆண்டுகள் அடியெடுத்து வைக்கிறோம். கொரோனா காலத்தில் லிவ் ஃப்ரம் ஹோம், ஒர்க் ஃப்ரம் ஹோம், கல்விசாலைக்கு செல்லாமையே வீட்டில் இருந்தே கல்வி, பல வசதிகளை தொலைத்தொடர்பு அமைப்புகள் நமக்கு அமைத்து கொடுத்தது எல்லோரும் அறிவோம். அதற்காக நாம் சந்தோஷப்பட வேண்டிய ஒரு தருணத்தில் அதற்கு பிறகு இந்த ஆன்லைன் சேவைகள், தொலைத்தொடர்புகள் எந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்று எந்தெந்த துறைகளுக்கு இவை ஆக்கப்பூர்வமாக நன்மை தீமைகளையும் தொடர்ந்து வழங்கி கொண்டு உள்ளது. இதனால் சமுதாயம் அதிகமாக ஆன்லைன் கல்விக்கு பிறகு பயனடைபவர்கள் யார், பாதிக்கப்படுபவர்கள் யார் என்ற ஒரு சிந்தனை, விழிப்புணர்ச்சிக்கான பதிவு ஆகும். இந்த பதிவு அனைத்து குடும்பங்களிலும் உள்ள அனைத்து பெற்றோர்கள் மற்றும் அனைத்து உறவுகளும் சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான தலைப்பு ஆகும். என் மனதில் பட்டதை இந்த பொது வெளியில் விழிப்புணர்ச்சிக்காகவும் சிந்தனைக்காகவும் வெளியிடுகிறேன். எனவே தொலைத்தொடர்பு என்பது நன்மைக்காகவும் பயன்பாடுகளுக்காகவும் மற்றும் பாதுகாப்பிற்காகவும் நாட்டின் பாதுகாப்பிற்காகவும் வழங்கப்பட்ட ஒரு சாதனமாகும். அது அனைத்திற்கும் ஒரு கண்டுபிடிப்பு, ஆக்கத்தையும் அளிக்கும், அழிவையும் அளிக்கும் என்பதற்கு உதாரணமாக இதை குறிப்பிடலாம். எனவே இன்றைய இளம் பிராயத்தினர், இளம் வயதினர், இளைஞர் மற்றும் இளைஞர்கள் அலைபேசி பயன்பாடுகள் குறித்து வளர்ச்சியா வீழ்ச்சியா, ஆக்கப்பூர்வமாக நன்மைகளுக்கா தீமைகளா என்ற ஒரு நிகழ்வை உங்கள் முன், ஐயப்பாடுகளை உங்கள் முன் இந்த பதிவின் மூலம் வைக்கிறேன். உங்களுடைய விழிப்புணர்ச்சி மற்றும் சிந்தனைக்காக குடும்பத்தில் உள்ளவர்கள் அவரவருடைய குடும்பத்தில் உள்ளவர்களை பின்பற்றவோ வெகு பார்க்கவோ பின்தொடரவோ முடியாது. ஒரு நெருப்பு சுடும் என்பதை ஒரு கை குழந்தைக்கு உணர்த்தினால் தான் அந்த குழந்தை உணரும். அதுவரை அது ஒரு விளையாட்டு பொருள் என்று தான் நினைக்கும். எனவே நெருப்பு என்பது அறியா பருவத்தில் சுடும் என்பதை யாமும் சிறு வயது குழந்தைகள் உள்ள பொழுது உணர்த்தி உள்ளேன். சுடும் என்பது அது வயதிற்கு தெரியாது. சமீபத்தில் பொது ஊடகங்களில் வந்த நீதித்துறையின் தீர்ப்பு அனைத்து ஊடகங்களும் வெளியிட்டு கொண்டுள்ளன. சமீபத்திய நீதித்துறையின் தீர்ப்பு குறித்து பொதுவெளியில் அனைத்து ஊடகங்களும் அனைத்து நபர்களும் பிரார்த்தி கொண்டு அதனை உடைய விஷயங்களை பலவாறாக நாம் விவாதித்து கொண்டு உள்ள இதே வேளையில் இது நிகழ்வு நடந்து பல ஆண்டுகள் ஆகிய போதிலும் உண்மைத்தன்மை அனைத்தும் உண்மைத்தன்மையா என்பதை சமுதாயம் சிந்தனைக்கும் குற்றவாளிகள்
அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் இரு தரப்பினர்களுக்கும் பாதிப்புகள். எனவே இதனுடைய நிகழ்வை சிந்தனைக்காகவும் விழிப்புணர்ச்சிக்காகவும் உண்மை நீதிகள் உண்மை என்றும் மறைக்கப்படவில்லை. தீர்ப்புகள் திருத்தப்படலாம், உண்மை வெளியேறலாம் மற்றும் அதனால் அதனை ஆதரிக்கிறோம் என்பது அர்த்தமல்ல. தாய்மை போற்றப்பட வேண்டும், தாய்மை பாதுகாக்கப்பட வேண்டும், தாய்மை மதிக்கப்பட வேண்டும். தாய்நாடு, தாய்மொழி என கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தொடரும்.